வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நம்ம ஒரு கேமரா வாங்குவோம்ல, அதை வந்து யார் வீட்லையாவது இப்போ நம்ம வீட்டில் வைக்கிறோன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் வாரத்தில் ஒரு 2-3 தடவை நமக்கு சண்டை வருது, மிச்சம் 2-3 தடவை எனக்கும் அத்தைக்கும் சண்டை வந்துடுது. அதனால் யார் கூட சண்டை வரும்னு எனக்கு தெரியும்ல, எப்போ வரும்னு எனக்கு தெரியும்ல, அங்கே கேமராவை நான் வச்சுருவேன். அப்போது நாங்கள் பேசுகிறதெல்லாம் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிரும். ஆனால் யாருக்கும் தெரியாது. அது ரெக்கார்ட் ஆக விட்டு அதை கட்டிங், வெட்டிங், ஒட்டிங், எடிட்டிங் எல்லா வேலையும் நானே பண்ணி சீரியல் மாதிரி மேக் பண்ணி ஒரு எபிசோடு ரிலீஸ் பண்ணிடுவேன். இதே மாதிரி அடுத்து கேமராவை அடுத்த வீட்டில் கொண்டு வைப்பேன், அப்புறம் இன்னொரு வீட்டில், இப்படியே வச்சு வச்சு ஒரு பிரச்சனையை, எல்லார் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் கவர் பண்ணி நான் ஒரு சீரியலாக எடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். எப்படி? என்னது, வீட்டுக்கு வீடு கேமரா வச்சு எடுக்க போகிறாளா? இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. ஏதோ காமெடிக்கு பேசுகிறான்னு முதல் நினச்சோம், அப்புறமா ஏதோ சீரியஸாக பேசுகிறான்னு நினச்சோம். இப்போ பார்த்தா இது என்ன லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. நம்ம இதுக்கு எதையாவது சொன்னோம்னா மறுபடியும் பெண்கள் சமுதாயம்னு பொங்கிடுவா. என்ன செய்ய? சரி, போகிற வரைக்கும் போட்டோம், இனி என்னென்ன சொல்கிறான்னு கேட்போம். என்ன பேபி, என் ஐடியாவை பற்றி ஒன்றுமே சொல்லலை? இல்லை பாப்பு, நீ சொன்னதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை, இப்படி வீட்டுக்கு வீடு கேமரா வச்சு அவங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் நம்ம ஷூட் பண்ணோம்னா நம்ம மேலே கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவாங்க பப்பு. அட, இதுக்கா இப்படி யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன யார் வீட்லையோவா போய் கேமரா வைக்க போகிறோம்? நம்ம வீட்டில் வைப்போம், அப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் வைப்போம், அப்புறம் என் தம்பி வீட்டில் வைப்போம், அப்புறம் உங்கள் தங்கச்சி வீட்டில் வைப்போம். இப்படியே வச்சு எடுத்தோம்னா யார் கேட்க போகிறா? அவங்களுக்கும் சீரியலில் நடிக்கணும்னு சந்தோஷம்தான் படுவாங்க. அதனால யார் எதுவும் நம்மளை கேட்க மாட்டாங்க. பத்தாவதுக்கு இப்படி எடுத்தோன்னு வைங்களேன், காஸ்டியூம் செலவு, அப்புறம் ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம், இப்படி எதுவுமே தேவையில்லை. நம்ம தான் நடிக்கிறோன்னா நமக்கு எதுக்கு சம்பளம் தேவை? வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம என்னவும் எப்போவும் எப்படி பண்ணுவோமோ அதை பண்ணிட்டு இருந்தாலே அதான் சீரியல். ஒரு வீட்டில் கேமரா வச்சு எடுத்தாலே 1 வருஷத்துக்கு பிரச்சனை வரும். அவ்வளோ கண்டென்ட் நமக்கு எடுத்துடலாம். நம்ம 4 வீட்டில் கேமரா வச்சு எடுத்தோம்னா அப்படி இப்படின்னு நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு சீரியலில் ஓட்டிட்டோன்னு வைங்களேன், அது அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும். இதெல்லாம் எனக்கு சரி வருமான்னு தோணலையே பப்பு. ஏதாவது கூட கொஞ்சம் தான் பிரச்சனை வரும். ஆமாம் பேபி, பிரச்சனை வந்தால் நல்லது தானே. அதுதான் நமக்கு கண்டென்ட். அப்போ தான் சீரியல் நல்லா சுவாரஸ்யமாக போகும். இல்லை பப்பு, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஊருக்கே கேமரா போட்டு வெளிச்சம் போட்டு காட்டணுமா? அட என்ன பேபி, சீரியல்னு எடுத்து நம்ம டிவியில் போடும்போது அது என்ன நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனைன்னா தெரியும்? ஏதோ சீரியல் எடுக்கிறாங்க, நடிக்கிறாங்கன்னு நினச்சி எல்லாம் பார்க்க போகிறாங்க. இதில் அவங்கவுங்க வீட்டிலையே 1008 பிரச்சனை இருக்கும். நம்ம வீட்டு பிரச்சனைன்னு சொல்லி யார் யோசிக்க போகிறோம் உட்காந்து? ஒரு முடிவோடு தான் இருக்கா போலையே. என்ன சொல்லி நிப்பாட்ட இவளை? என்ன மைண்ட் வாய்ஸில் பேசுகிறீங்களா? என்ன பேசினாலும் நான் சீரியல் எடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. உலகத்தின் முதல் கேண்டிட் சீரியல் எடுத்த பெண்மணி அப்படின்னு நாளைக்கு பேப்பரில் என் பேர் வரும் பாருங்க, அப்போ தெரியும். பாருங்க, இப்படி எடுக்கிறதுனால சீரியலுக்கு ரொம்ப செலவே கிடையாது. கேமரா செலவு மட்டும்தான், லொக்கேஷன் செலவு இல்லை, ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம் கொடுக்க தேவையில்லை, எந்த செலவும் தேவையில்லை. பிஜிஎம்மு, அப்புறமா மியூசிக்கு, அதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே ஃப்ரீயாக எவ்வளவோ இருக்குது. அதையெல்லாம் எடுத்து பிச்சு நம்ம சீரியலுக்குள்ளே அப்படியே மசாலா தூவுன மாதிரி தூவிட்டோன்னு வைங்களேன், சீரியல் ரெடி. எல்லாம் சரிதான், ஆனால் என்ன எல்லார் வீட்லேயும் டெய்லியுமா சண்டை வந்துட்டு இருக்கும். யார் வீட்டில் என்னைக்கு சண்டை வரும்னு தெரிஞ்சுட்டு நீ போய் எப்படி கேமராவெல்லாம் போய் வைக்க முடியுமா சொல்லு? இவ்வளோ யோசிக்கிறேன்னா இதெல்லாம் யோசிக்காமல் இருப்பேனா? எங்கள் அம்மாவுக்கு ஃபோனை போட்டால் எங்கள் வீட்டில் நடக்கிற சண்டையிலேருந்து என் தம்பி வீட்டில் நடக்கிற சண்டை வரைக்கும் எல்லாம் அப்டேட்டாக தெரிஞ்சிடும். அதுபோக நம்ம வீட்டில் நடக்கிற சண்டை நமக்கு தெரியாதா? பத்தாததுக்கு உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சியை பற்றி டெய்லியும் தான் ஒரு புராணம் பாடிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன இன்னைக்கு எங்கெங்கே எப்போ கேமரா வைக்கணும்னு தெரிஞ்சிடும், அவ்வளோதான். என்ன சொன்னாலும் அடங்க மாட்டா போலையே. எனக்கு என்னமோ இது சரி வரும்னு தோணலை பாப்போ. நம்ம வீட்டில் கேமரா வச்சாலே எங்கள் அம்மா அப்பாலாம் அவ்வளோதான், அதுக்கே சண்டை வந்துடும். நீ அதையும் வீடியோ எடுத்து போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் வந்து தங்கச்சி வீட்டில், உன் தம்பி வீட்டில், உங்கள் அம்மா வீட்டிலலாம் வச்சா அது அவ்வளோதான், பெரிய குடும்ப சண்டையாகவே ஆயிரும். இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை பார்த்துக்கோ. சரி, அப்படி யோசிச்சிங்கன்னா மற்ற எல்லார் வீட்டையும் விட்டுருவோம். நம்ம வீட்டில் தான் நீங்கள் நானும் போடுவோம் சண்டை, அத்தை கூட நானும் சண்டை போடுவேன், அத்தை மாமாவும் சண்டை போடுவாங்க. நம்ம கேமராவெல்லாம் வச்சு அதையே வந்து 5 வருஷத்துக்கு ஓட்டிடலாம். பப்பு, அதெல்லாம் நல்லா இருக்காது பப்பு. நம்ம 4 பேரை மட்டுமே டிவியில் காமிச்சிட்டு இருந்தால் எல்லாருக்கும் போர் அடிச்சிரும். வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம்ல? ஏதாவது ஃபினான்ஷியர் மாதிரி ஏற்பாடு பண்ணி, காசு ஏற்பாடு பண்ணி நம்ம ஆட்களை வச்சு ப்ராப்பராகவே சீரியல் எடுக்கலாம். நீ கதை மட்டும் ரெடி பண்ணு. நான் கேண்டிட் சீரியல்னு ஒரு புது ட்ரெண்டு செட் பண்ணி அதில் நான் தான் மொதல் அப்படி ஒரு சீரியலே வந்து கண்டுபிடிச்சேன்னு ஒரு பேர் வாங்கலான்னு பார்த்தா நீங்கள் என்னடானா அதுக்கு ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. குறையெல்லாம் சொல்லலை பப்பு.
சீரியல் எடுக்கிறதெல்லாம் கஷ்டம் இல்லை. சாதாரணமாக நம்ம வீட்டில் நடக்கிற சண்டையெல்லாம் எப்படி வந்து மக்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட பார்ப்பாங்க? அதெல்லாம் சண்டைன்னு நடந்தாலே எல்லாரும் பார்ப்பாங்க பேபி. சின்ன சண்டை பெரிய சண்டைலாம் கிடையாது. இதில் பிஜிஎம் ஒன்று தான் மேட்டர். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மதியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்குன்னு வந்து உட்காடுறீங்க. உங்கள் முன்னாடி தட்டில் சோறை போட்டு சாம்பாரை வச்சு ஊற்றுனேன்னு வைங்களேன், நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும்? வேற வழியே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சாம்பாரா அப்படின்னு சாப்பிட வேண்டியதான். வேற என்ன செய்வோம்? கரெக்டு. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சோத்தில் சாம்பாரை ஊற்றுனா எல்லாருக்குமே வருத்தமாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த மியூசிக்கை கேளுங்க. எப்படி அந்த மியூசிக்கு? தட்டில் சோறு, அதில் சாம்பார், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சாம்பார் இருக்கும்போது அப்படி ஒரு மியூசிக்கை போட்டோன்னு வைங்களேன், அப்படியே அது ஒரு சோக சீன் மாதிரி ஆயிரும். அதே மாதிரி அத்தை சோறில் உப்பு போட்டாங்கன்னு வைங்க, அது தெரியாமல் நானும் உப்பு எடுத்து போட்டேன்னு வைங்களேன், அப்போ இந்த மியூசிக்கை கேளுங்க. எப்படி இப்போ அந்த உப்பு போட்ட சீன் பரபரப்பான சீன் ஆயிரும். இப்படி தான் சீரியலை எடுத்து ஓட்டுறாங்க டிவியில். அதனால் நானும் அதே மாதிரியே எடுத்து பரபரப்பாக ஓட்டலான்னு இருக்கேன். இவ ஒரு முடிவோட தான் இருக்கா. நம்ம இப்படியே அமைதியாக இருந்தோம், அவ்வளோதான். வீட்டில் உள்ள ஒவ்வொன்றையும் வீடியோ எடுத்து போட்டுருவா டிவியில். இங்கே பாரு பப்பு, நீ என்ன சீரியல் வேணாலும் எடு, எப்படி வேணாலும் எடு. ஆனால் இப்படி யார் வீட்டுக்குள்ளேயும் கேமரா வச்சு எடுத்து சீரியல் போட போகிறேங்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவ்வளோதான் சொல்லுவேன். அதுக்காக நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணலை, பெண் உரிமை அது இதுன்னு பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட நான் இன்னும் கோபமாயிருவேன். நீ சீரியல் எடுன்னு நான் சொல்லிட்டேன், ஆனால் இப்படி எடுக்காத. இது ரொம்ப தப்பு, பார்த்துக்கோ. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து இதை பற்றி என்கிட்ட பேசாத. சே, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசணும், இப்படி பேசிட்டு போயிட்டாங்களே. மக்களே, இதுக்கு என்ன மியூசிக் போடணும் தெரியுமா? அதே தான், அவ்வளோதான் மக்களே சீரியல். நம்ம போய் உருப்படுற வேலையை பார்ப்போம்.